1979 ரெவல்யூஷன் நடக்குது. ஈரான் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து 1979 நடக்குது. இந்த ஈரான் ரெவல்யூஷனுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹிந்தியோட சொற்பொழிவுகளோ, அவரோட பேச்சுகள், அவரோட இதெல்லாம் வந்து கேட்டு வளர்ந்த அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அந்த சின்ன பையன் தான் இன்னைக்கு வந்து 1979 வந்துட்டு இஸ்லாமோட மிகப்பெரிய மத தலைவராக வந்து உருவாகிறாரு. அவர் வந்து பேசின சொற்பொழிவுகளும், அவர் வந்து கொடுத்த இன்ஸ்பிரேஷன்ல தான் வந்துட்டு இந்த 1979 ரெவல்யூஷனே நடக்குது அப்படின்னு. ஸோ 1979 ரெவல்யூஷனுக்கு காரணமா இருந்த அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கொமேனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் தான். அயத்துல்லா கொமேனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் தான் வந்துட்டு இந்த 1979 ரெவல்யூஷனுக்கு வந்து முக்கியமான காரணம். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஈரானோட மாடர்ன் ஃபாதர், அதாவது இன்னைக்கு இருக்கிற இஸ்லாம் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஈரானோட ஃபாதர் வந்து அவர் தான். நம்மளுக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்து காந்திஜியை சொல்றோமோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்துட்டு கொமேனி, ஏன்னா புத்தகங்கள்லையும் ரூபா நோட்டுகளிலுமே வந்துட்டு இந்த கொமேனி அப்படின்றவரோட ஃபேஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த கொமேனி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கதான் கனெக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கொமேனி தான் வேற யாருமே கிடையாது, சையத் அகமது முசாவி ஹிந்தியோட பேரன். ஸோ அவரோட பேரன் தான் ஈரானோட முதல் சுப்ரீம் லீடரா உருவாகிறாரு. ஸோ இதுல இருந்து தெரியுதா, இங்க இந்தியாவிலேருந்து கிளம்பி போய் ஈரான்ல செட்டில் ஆன முசாவி ஹிந்தியோட பேரன் தான் ஈரானோட ஃபர்ஸ்ட் சுப்ரீம் லீடர். ஸோ இன்னைக்கு இருக்கிற அயத்துல்லா அலி கமேனியுமே சரி, ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு கமேனி மோரார்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ இவர் இன்னைக்கு இருக்கிற கமேனியுமே சரி, இவங்க வம்சாவளியில வந்த அவங்க ஒருத்தவங்க தான். ஸோ என்னதான் இவங்க பேர்ல இன்னைக்கு வந்து ஹிந்தி அப்படின்னு போட்டுக்கிறதுக்கோ இல்லை இவங்க இந்தியாவுக்கு இருக்கிற எந்த ஒரு இதுவுமே அடையாளமே இல்லைனாலுமே வந்துட்டு, அவர் முசாவி அகமது ஹிந்தி எழுதின புத்தகங்கள்லையும் சரி, அதுக்கு அடுத்து வந்து அலி கொமேனி அவர் எழுதின புத்தகங்கள்லையுமே சரி, அவங்க ஹிந்தி அப்படின்ற அந்த ஒரு ஃபேமிலி சர்நேமை வந்து எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை. இது நிறைய இடத்துல இஸ்லாமிக் சர்க்கிள்ஸ்ல வந்து ரொம்பவே பேசப்படுது. ஸோ இந்தியாவிலிருந்து கிளம்பி போன ஒரு மத தலைவர், ஒரு மத குரு, ஒரு மத பிரிவு, ஒரு இஸ்லாமோட ஒரு பிரிவோட மத குரு ஒருத்தர் அங்க போய் அவங்க வம்சவழியில வந்தவங்க தான் இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டு தலைவராக இருக்காங்க. வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. எஸ், இங்க இருந்து கிளம்பி போன சையத் முசாபியோட ஹிந்தியோட அவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு ஈரானோட தலைவர்கள். அவங்கள மீறி எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது.